ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். ஒரு சிஸ்டர் வந்து ரசம் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் ஒரு 3 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ஒரு ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா புளி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பேக்கெட் புளி தான் வாங்குவேன். அதனால் எப்போதும் அந்த புளி எடுத்தேன் அப்படின்னா ஒரு கழுவு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஊற வைப்பேன். இப்போ வந்து புளி ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு ரசப்பொடி வந்து தயார் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு துளி பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால என்னாகும் அப்படின்னா அதை தாளிதம் பண்ணையில் நல்ல மனம் வந்து நல்லா இருக்கும். ரச டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாவோ இல்லை தொண்டை கரகரப்பு இருந்தாவோ இது நல்ல ஒரு சூப் மாதிரி நல்லா சுட சுட குடிக்கலாம். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகா, நல்ல ஒரு கொத்து கைப்பிடி நிறையவே நம்ம கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து கருவேப்பிலை ரசம்னு சொல்லலாம். நல்லா இருக்கும், நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா 1-2 நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட நல்லா ஒரு பத்தை பூண்டு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பெரிய பூண்டு இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேலே உள்ள தொலியை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அந்த தோலை உரிக்காமல் அப்படியே போட்டு 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதை சூப் மாதிரி குடிக்கிறப்போ அந்த மனம் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு துளி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் வந்து 4 கிள்ளி போட்டுக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த ரசப்பொடியோட மனம் வந்து போயிடாத அளவுக்கு லைட்டாக அப்படியே வந்து அந்த ஆயில்லையே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தக்காளி ஒரு 4 பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம அந்த தக்காளி பழத்தை நம்ம கரைச்சும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி நாம் சேர்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த ரசம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பு நம்ம குடித்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கொலன்னுலாம் இருக்காது. இப்போ 4 பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு தக்காளி சூப் மாதிரி தான். அப்படியே நம்ம தட்டு நிறைய நல்ல சாப்பாடு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு தட்டு நிறைய நல்ல சூடாக அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி போயிடும். அதே போல் அந்த தொண்டை கரகரப்பு இப்போ பனிக்காலம் இருக்கிறதுனால சளியெல்லாம் பிடிக்கும் இல்லையா, அப்படி டயத்துலையும் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய காரமும் இருக்காது, மிளகு காரம் மட்டும்தான் இருக்கும். இப்போ புளிப்பு பார்த்துட்டு கரெக்டாக அந்த புளி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி இதை அப்படியே வந்து கொதித்து பொங்கி நுர கொட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இறக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா வந்து பொங்கி வரட்டும். இந்த மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் வேணும் அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டேன். இன்னொன்று மஞ்சத்தூள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே வந்து அது நுரக்கட்டி வரட்டும். அது கூட நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே ரசம் கொதிக்கும் போது நம்ம உப்பு போடக்கூடாது. ரசம் தாளித்து விட்டோடனே போடக்கூடாது. இறக்கி நம்ம ஊற்றி இன்னொரு பாத்திரத்தில் வைப்போம்ல, அப்போ அந்த டயத்தில் தான் வந்து உப்பு போடணும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டோம் அப்படின்னா ரசம் வந்து கடுத்துரும். அதே போல் ரசம் வச்ச பாத்திரத்துலையும் அப்படியே வைக்கக்கூடாது. நம்ம ரசம் தாளித்து இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா இந்த ரசம் ஒரு 3-4 நாள் வரைக்கும் கெட்டே போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அதோட வாசம் வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். அதனால் பெருங்காயம் சேர்க்காமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக 3 நாள் வரைக்கும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதே போல் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ ரசம் வந்து நல்லா நுர கட்டி பொங்கி வந்துருச்சு. இதை பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷத்தில் கடகடன்னு ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தயாராகிடுச்சு. இது தக்காளி சூப்புன்னு சொல்லிக்கலாம், இல்லை கருவேப்பிலை ரசம் சொல்லிக்கலாம், மிளகு ரசம் சொல்லிக்கலாம். எல்லாமே இதில் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.